சமையல் வந்து புளிச்சக்கீரை கடைய போகிறோம். புளிச்சக்கீரைக்கு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, சீரகம் தாளிக்க 2-3 பல்லு பூண்டு. வாங்க புளிச்சக்கீரை தாளிக்கலாம். புளிச்சக்கீரை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், வரமிளகா போட்டு தாளிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் இது எங்கள்கிட்ட வடகம் இல்லை, வடகம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சக்கீரை மண்சட்டியில் போட்டு புளிச்சக்கீரை கடையலாம். வாங்க. புளிச்சக்கீரை நல்லா வெந்துருச்சு. நான் புளிச்சக்கீரையில் 4 பச்சை மிளகா போட்டு வேக வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டேன். அதுங்க புளிச்சக்கீரை தண்ணி வடிச்சு வச்சுருக்கேன். நான் பச்சை மிளகா போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வாங்க புளிச்சக்கீரை கடையலாம். புளிச்சக்கீரை பாருங்கள் கடைஞ்சாச்சு. கல் சட்டியில் தான் புளிச்சக்கீரை கடைஞ்சிருக்கேன். நல்லாயிருக்கும். புளிச்சக்கீரை கடைஞ்சாச்சு. கல் சட்டி தான். சுட சுட சாதத்தில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மதிய சாப்பாடு வாங்க என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், புளிச்சக்கீரை கடையல், புளிச்சக்கீரைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், சுண்டை வத்தல், ரசம், அப்பளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.